இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஆமா. மார்க்கெட்ல நடக்கிற ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இது. கண்டிப்பா. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவரா இருக்கலாம், இல்ல சாதாரணமா அந்த தங்க விலை ஏன் ஏறுதுன்னு நியூஸ் பார்த்துட்டு யோசிக்கிறவரா இருக்கலாம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, அங்க பிரைஸ் அதாவது விலை எப்படி மாறுது, ஏன் மாறுது அப்படிங்கிற அடிப்படைய நாம இன்னைக்கு சுக்கு நூறா உடைச்சு பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு நம்மளோட மெயின் மிஷன். எக்ஸாக்ட்லி. இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் மெட்டீரியல பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற முக்கியமான ஆதாரம் தி ஆக்ஷன் மெக்கானிக்ஸ் ஆஃப் பிரைஸ் டிஸ்கவரி அப்படிங்கிற குறிப்புகள் தான். இதை அடிப்படையா வச்சு ஆக்ஷன் மார்க்கெட் தியரி, அதாவது சுருக்கமா ஏஎம்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கருத்தியலை நம்ம முழுமையா அலச போறோம். இந்த ஏஎம்டி கான்செப்ட் நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். ஆமா, இருக்கலாம். ஆனா மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற உங்களோட மொத்த பார்வையையும் இந்த விவாதம் கண்டிப்பா மாத்த போகுது. இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்க முன்னாடி எந்த ஒரு சார்ட்டும் இல்ல. டிவில ஓடுற அந்த பச்சை சிகப்பு எண்கள் எதுவுமே இல்ல. எந்த இண்டிகேட்டரும் இல்ல. ம். உங்க கையில ஒரு தங்க கட்டி மட்டும் இருக்கு. நீங்க அத விக்க நினைக்கிறீங்க, இன்னொருத்தர் அத வாங்க நினைக்கிறார். நீங்க 2 பேரும் பேசி ஒரு குறிப்பிட்ட விலைக்கு சம்மதிச்சு அந்த தங்கத்தை கைமாத்தினா மட்டும்தான் அங்க ஒரு விலை உருவாகும். கரெக்ட். ஆமா, அந்த ட்ரேட் நடக்கலன்னா அங்க பிரைஸ் அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது. இந்த ஒரு சின்ன அடிப்படை உண்மைதான் மார்க்கெட் பத்தின நம்ம விவாதத்தோட முதல் படி. அந்த தங்கக்கட்டி உதாரணம் ரொம்ப சரியான ஒரு தொடக்கம். மார்க்கெட் அப்படிங்கிறத நாம வெறும் எண்களா பார்க்கவே கூடாது. அது ஒரு டூ-வே நெகோஷியேஷன் ப்ராசஸ். அதாவது வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு இருவழி பேரப்பேச்சு. இருவழி பேரப்பேச்சு. ஆனா பொதுவா நம்ம மார்க்கெட்டை அப்படி பார்க்கறதே இல்லையே. ஸ்கிரீன்ல நம்பர்கள் வேகமா ஏறுது, இறங்குது, ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி விலைய மாத்துதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லனா பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் விலையை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொதுவான எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. ஆமா, அது ரொம்ப சாதாரணமா எல்லாரும் சொல்றதுதான். இது எந்த அளவுக்கு உண்மை? அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய மாயை. நம்ம ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, விலையை யாரும் தீர்மானிப்பதில்லை அப்படிங்கிறது தான். விலையை யாரும் தீர்மானிக்கிறது இல்லையா? ஆமா. எந்த ஒரு தனி நபரோ ஒரு பெரிய அமைப்போ விலையை உட்கார்ந்து முடிவு பண்றதில்ல. வாங்குபவர் அல்லது விற்பவர், இந்த 2 பேர்ல யார் அதிக அக்ரெசிவா இருக்காங்க, அதாவது யார் அதிக உந்துதலோடு இருக்காங்களோ அதை வச்சுதான் விலை அமையுது. ஓஹோ. ஒரு பொருளை வித்தே ஆகணும்னு ஒருத்தர் அவசரப்பட்டா அவர் என்ன பண்ணுவார்? விலையை குறைச்சிக்க தயாரா இருப்பார். அதே மாதிரி வாங்கணும்னு துடிக்கிறவர் எவ்வளவு அதிக விலை கொடுத்தாவது வாங்க தயாரா இருப்பார். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது பங்கு சந்தைக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஊர்ல காய்கறி வாங்குற மார்க்கெட் இல்ல மீன் மார்க்கெட்டுக்கும் இதே ஃபார்முலா தானா? எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் இதுதான் அடிப்படை. இத இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க ஒரு பழங்கால பொருட்களை விற்கிற ஏலத்தை, அதாவது ஒரு ஆன்டிக் ஆக்ஷனை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு ஏலம் விடுறவர் ஒரு பழையகால கடிகாரத்தை எடுத்து இதோட ஆரம்ப விலை 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்றார். அங்க யாருமே வாங்க வரல. கரெக்ட். அங்க ஒரு பெரிய நிசப்தம். யாருமே தங்களோட கைய தூக்கல. ஏன்னா அந்த விலைக்கு வாங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. உடனே அவர் என்ன பண்ணுவார்? விலைய ஒரு 80,000 இல்ல 50,000 ரூபாய்க்கு குறைப்பார். ஆமா. இப்ப பார்த்தா திடீர்னு 5 பேர் கைய தூக்குவாங்க. இப்போ அந்த 50,000 ரூபாய் அப்படிங்கிறது வெறும் எண் கிடையாது. அது ஒரு அக்ரீமெண்ட் பாயிண்ட். வாங்குபவரும் விற்பவரும் சம்மதிச்ச ஒரு புள்ளி. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அந்த ஏலம் விடுறவர் விலையை தீர்மானிக்கல. அந்த அறையில உட்கார்ந்திருக்கிற மக்கள் தான் தங்களோட ஆர்வத்தின் மூலமா விலையை முடிவு பண்றாங்க. ஷேர் மார்க்கெட்டும் இதே வேலையை தான் ஒவ்வொரு நொடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எண்கள் மாறது முக்கியம் இல்ல, அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற சம்மதம் தான் முக்கியம். ஓகே, அப்போ மார்க்கெட்டும் ஒரு ஏலம் விடுறவர் மாதிரி செயல்படுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த ஏல முறை, அதாவது ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி தொடர்ச்சியா வேலை செய்யுது? நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இதுக்கு ஒரு அருமையான 100 ரூபாய் உதாரணம் கொடுத்திருக்காங்க. ஆமாம். அந்த உதாரணத்தை எடுத்துப்போம். ஒரு பொருளோட விலை மார்க்கெட்ல 100 ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த விலையில யாருமே வாங்க வரல. மார்க்கெட்டுக்கு இது ஒரு தெளிவான சிக்னல். ஓகே, இந்த விலையில இவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு மார்க்கெட் புரிஞ்சுக்குது. எக்ஸாக்ட்லி. அப்படி புரிஞ்சுகிட்டு உடனே மார்க்கெட் விலைய 95 ரூபாய்க்கு கீழே கொண்டு வருது. இப்போ ஒரு சிலர் மட்டும் வாங்க வராங்க. அந்த ஒரு சிலர் வர்றத பார்த்துட்டு மார்க்கெட் அப்படியே நின்னுடுமா? நிக்காது. மார்க்கெட்டுக்கு இதுவும் பத்தல. இன்னும் நிறைய பேர் வராங்களான்னு பார்க்க இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பார்ப்போன்னு 90 ரூபாய்க்கு விலைய கொண்டு வருது. அங்க பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே போட்டி போட்டுக்கிட்டு வாங்குது. ஆஹா.
மார்க்கெட் உடனடியா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குது. 90 ரூபாய்க்கு பக்கத்துல தான் மக்களோட ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மார்க்கெட் தன்னிச்சையா ஒரு விலைய தேடி போகுது. அப்போ மார்க்கெட்டோட ஒரே வேலை எந்த விலையில அதிகமான ட்ரேட் நடக்குது அப்படின்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கிறது தானா? அதையே தான் அது ஒவ்வொரு நிமிஷமும் சோதனை செஞ்சு, அதாவது டெஸ்ட் செஞ்சு மக்களோட ரியாக்ஷன் என்னன்னு கவனிக்குது. இங்க தான் கேட்பவர்களான நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன இது? நீங்க சாதாரணமா ஒரு சார்ட்டை பார்க்கும்போது விலை எங்க போகுது, மேல போகுதா கீழே போகுதான்னு அந்த நகர்வை மட்டுமே கவனிப்பீங்க. ஆனா நீங்க உண்மையில கவனிக்க வேண்டியது பார்ட்டிசிபேஷன், அதாவது பங்கேற்பு. மக்கள் எந்த அளவுக்கு அந்த விலையில ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஆமா, இந்த விலையில மக்கள் ட்ரேட் பண்றாங்களா இல்லையா? மார்க்கெட் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். இத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்க. விலை நகர்றது முக்கியம் இல்ல, அந்த விலையில பிசினஸ் நடக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிதானே? மிக துல்லியமா சொன்னீங்க. பிசினஸ் நடக்காத இடத்துல மார்க்கெட் ஒருபோதும் நிக்காது. அது அடுத்த விலையை தேடி ஓடிடும். சூப்பர். இங்க தான் நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். மார்க்கெட் பல விலைகளை சோதனை பண்ணுதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படி பண்ணும்போது சில விலைகளை மக்கள் ஏத்துக்குவாங்க, சிலத நிராகரிப்பாங்க. இதுதான் மூல ஆதாரத்துல அக்செப்டன்ஸ் மற்றும் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். முதல்ல அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்பு பத்தி பேசுவோம். மார்க்கெட் ஒரு விலையை ஏத்துக்குச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட விலையில மார்க்கெட் ரொம்ப நேரம் தங்கி இருக்கு, அங்க வால்யூம் அதிகமா பதிவாகுது அப்படின்னா அதுதான் அக்செப்டன்ஸ். ஒரு நிமிஷம். இந்த வால்யூம் அப்படிங்கறது நம்ம எளிமையா சொல்லிடலாம். வால்யூம்னா அந்த இடத்துல எவ்ளோ பங்குகள் அல்லது கான்ட்ராக்டுகள் கைமாறுது அப்படிங்கிற கணக்கு. அதேதான். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய பொருட்காட்சியில நிறைய கடைகள் இருந்தாலும் ஒரே ஒரு கடையில மட்டும் பெரிய கூட்டம் கூடி நின்னு பொருட்களை வாங்குறாங்க இல்லையா? அந்த கூட்டம் தான் வால்யூம். சரியா? அதேதான். அந்த குறிப்பிட்ட விலையில வாங்குபவர்களுக்கும் பிடிச்சிருக்கு, விற்பவர்களுக்கும் பிடிச்சிருக்கு. ரெண்டு தரப்புமே அங்க ரொம்ப சௌகரியமா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. ஓகே. மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இங்க தான் பிசினஸ் ஜோரா நடக்குது அப்படின்னு சொல்லுது. அங்க ஒரு பரஸ்பர சம்மதம் இருக்கு. அதனால தான் மார்க்கெட் அந்த விலையை சுற்றியே ரொம்ப நேரம் செலவிடுது. ஓகே. அக்செப்டன்ஸ பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க எல்லாரும் சந்தோஷமா ட்ரேட் பண்றாங்க. ஆனா மார்க்கெட்டுக்கு ஒரு விலைய சுத்தமா பிடிக்கலன்னா என்ன ஆகும்? அங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. ஆமா. இந்த ரிஜெக்ஷன், அதாவது நிராகரிப்பு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பேருக்கு ஒரு பெரிய தப்பான புரிதல் இருக்கு. நிறைய பேர் சார்ட்ட பாக்கும்போது ஒரு கேண்டிலுக்கு மேலேயோ அல்லது கீழேயோ ஒரு பெரிய வால் மாதிரி நீண்டிருந்தா, அதாவது விக் வந்திருந்தா, அத உடனே ஆஹா மார்க்கெட் இந்த விலைய ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, இங்க யாரோ பெரிய ஆள் விலைய திருப்பிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இது உண்மையா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க குறிப்புகளை ஆழமா கவனிச்சிங்கன்னா அது அந்த பொய்யான நம்பிக்கையை அப்படியே உடைக்குது. ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சார்ட்ல தெரியிற ஒரு மெழுகுவர்த்தியோட வடிவம் கிடையாது. அப்ப உண்மையான ரிஜெக்ஷன்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மார்க்கெட் போகுது, ஆனா அங்க போய் ரொம்ப நேரம்லாம் அது தங்கறது இல்ல. மிக குறைவான நேரத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் மட்டுமே நடந்து உடனே அந்த விலையை விட்டு மார்க்கெட் வேகமா வெளியில வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் உண்மையான ரிஜெக்ஷன். வாவ்! அப்போ மார்க்கெட் ஒரு விலைய தொட்டுட்டு வேகமா திரும்புறதுக்கு காரணம் அங்க பெரிய பிசினஸ் நடக்கும்னு இல்ல, மாறாக அங்க பிசினஸ் செய்ய யாருக்கும் விருப்பம் இல்ல அப்படிங்கிறது தானா? எக்ஸாக்ட்லி. அங்க மார்க்கெட்டுக்கு பிசினஸ் கிடைக்கல, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அந்த விலையில சுத்தமா ஆர்வம் இல்ல. ஒருவேளை வாங்குபவர்கள் அந்த விலையை ரொம்ப அதிகம் நினைக்கலாம், அல்லது விற்பவர்கள் அது ரொம்ப கம்மியான விலைன்னு நினைக்கலாம். ரெண்டு பேருக்கும் அந்த விலை ஒத்து வரல. ஆமா, யாருக்கும் விருப்பமில்லாத இடத்துல மார்க்கெட் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? அது தனக்கான பிசினஸ் கிடைக்கிற அடுத்த இடத்தை தேடி வேகமா ஓடிடுது. இது நிஜமாவே ஒரு ஆஹா மொமெண்ட் தான். அப்போ அந்த நீண்ட விக் அப்படிங்கிறது யாரோ ஸ்ட்ராங்கா விலைய திருப்பிட்டாங்க அப்படிங்கறது குறிக்கல, மாறாக இங்க யாருமே ட்ரேட் பண்ண வரல, அதனால மார்க்கெட் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருச்சு அப்படிங்கறத தான் குறிக்குது. கரெக்ட். இத புரிஞ்சுக்கிட்டா நீங்க சார்ட்ட பாக்குற விதமே மாறிடும். நீங்க விக்க பார்த்து பயப்பட மாட்டீங்க, அங்க மக்கள் இல்லன்னு புரிஞ்சுக்குவீங்க. சரி, மார்க்கெட் எப்போதுமே பிசினஸ் நடக்கிற இடத்தை தேடி போகுதுன்னு சொல்லிட்டீங்க. மார்க்கெட் ஒரு இடத்துல அமைதியா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு பெரிய ட்ரெண்ட் ஏன் உருவாகுது? விலை சருன்னு மேலேயோ இல்ல கீழேயோ வேகமா தாவி செல்லுமே, நாம அத புல்ரான் அல்லது பெரிய ட்ரெண்ட் அப்படின்னு கொண்டாடுவோம். ஏன் அப்படி ஒரு நகர்வு திடீர்னு நடக்குது? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. நாம முன்னாடி பார்த்த மாதிரி மார்க்கெட் சௌகரியமா ஒரு இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
ஆனா ஒரு கட்டத்துல அந்த சம்மதம், அந்த சமநிலை உடைஞ்சு போகுது. மார்க்கெட்ல இப்போ ரெண்டு நிலை தான் இருக்கு. என்னென்ன நிலை? ஒன்னு, ட்ரேட் நல்லா நடக்கிற பகுதி. இத ரொட்டேஷன்னு சொல்லுவாங்க. இங்க மார்க்கெட் கம்ஃபர்டபுளா இருக்கு. ரெண்டாவது, ட்ரேட் இல்லாத பகுதி. இங்க மார்க்கெட் தனக்கான புதிய சம்மதத்தை தேடி ஒரு திசையில வேகமா நகருது. இத டைரக்ஷனல் மூவ்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு ட்ரெண்ட் உருவாகுதுன்னா மார்க்கெட் பழைய இடத்த விட்டுட்டு புதிய பார்ட்டிசிபென்ட்ஸையும் புதிய விலையையும் தேடி பயணிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஆக்ஷன் மார்க்கெட் தியரிக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் தேவையில்லையா? ஏன்னா நிறைய பேரு மூவிங் ஆவரேஜ், RSI, MACD அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். மார்க்கெட் இந்த ரெண்டு நிலைகள்ல எங்க இருக்கு, அதாவது பிசினஸ் நடக்கிற இடத்துல இருக்கா இல்ல புதிய இடத்த தேடி போகுதான்னு கவனிச்சாலே போதும். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே விலையை வச்சு பின்னாடி வர விஷயங்கள். ஆனா பங்கேற்பு அப்படிங்கிறது நேரடியா மார்க்கெட்டோட துடிப்பை காட்டுது. இதை ஏத்துக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் எப்பவும் டிவியில பிசினஸ் நியூஸ் சேனல் பார்க்கும்போது இன்னைக்கு பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனால தான் மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னு தான் சொல்வாங்க. இல்லனா செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே தள்ளுறாங்க அப்படின்னு சொல்வாங்க. ஆமா, பொதுவா அப்படிதான் பேசுவாங்க. ஆனா இந்த தியரி அதையும் தப்புன்னு சொல்லுதே. ஒரு ட்ரெண்ட் உருவாக பையர்ஸ் அல்லது செல்லர்ஸ் ரொம்ப பலமா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இந்த ஆதாரம் சொல்றத எப்படி புரிஞ்சிக்கிறது? இதுதான் மார்க்கெட்டை பத்தின இன்னொரு பெரிய தவறான புரிதல். ஒரு ட்ரெண்ட் உருவாக்குறதுக்கு ஒரு தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு தரப்பினர் மார்க்கெட்டை விட்டு விலகுறது தான் அதுக்கு உண்மையான காரணம். எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒருத்தர் விலகுனா எப்படி விலை வேகமா மாறும்? கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? இப்போ மார்க்கெட்ல பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. ரெண்டு பேரும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு செல்லர்ஸ் எல்லாரும் இனிமே நாங்க இந்த விலையில விற்க தயாரா இல்ல அப்படின்னு மார்க்கெட்டை விட்டு ஒதுங்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? வாங்க ஆள் இருப்பாங்க, விற்க ஆள் இருக்க மாட்டாங்க. கரெக்ட். வாங்கறதுக்கு ஆட்கள் தயாரா இருக்காங்க, ஆனா விற்க ஆள் இல்ல. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா விலையை ஏத்திக்கிட்டே போகும். எந்த அதிக விலைக்கு செல்லர்ஸ் திரும்ப வராங்கன்னு பார்க்கறதுக்கு. இங்க பையர் ஸ்ட்ராங்கா இருந்த விலைய மேல தள்ளல, செல்லர்ஸ் இல்லாததால விலை தானா மேல போகுது. ஓஹோ. இத ஒரு கயிறு இழுக்கும் போட்டியோட ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். கயிறு இழுக்கும் போட்டியில நாம ஜெயிக்கிறோம்னா நாம ரொம்ப அதிக பலத்தோட கயிற்று இழுத்தோம்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. ம். எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க கயிற்றை விட்டுட்டாங்கனாலும் நாம ஈஸியா ஜெயிச்சிரும் இல்லையா? அது மாதிரி மார்க்கெட்ல ஒரு தரப்பு ட்ரேட் பண்றதை நிறுத்திட்டாலே அங்க ஒரு மார்க்கெட் இம்பேலன்ஸ் உருவாகி விலை வேகமா அடுத்த திசையை நோக்கி பாய ஆரம்பிக்குது. ரொம்ப அழகான உதாரணம். ஒரு தரப்பு பின்வாங்கும்போது ஏற்படுற அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் விலை வேகமா நகருது. இதுக்கு பேர் தான் இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் மார்க்கெட் எப்போதுமே ஒரு ட்ரெண்டை உருவாக்குது. இந்த விவாதம் நிஜமாவே மார்க்கெட்டை பார்க்குற ஒரு புதிய கண்ணாடியை நமக்கு கொடுத்திருக்கு. இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். பிரைஸ் அப்படிங்கிறது வெறும் டிமாண்ட் சப்ளைக்கான ஒரு வரைபடம் கிடையாது. அது பங்கேற்பு எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஏல முறை. கண்டிப்பா. இனிமே நீங்க ஒரு சார்ட்ட பார்க்கும்போது இந்த நம்பர் மேல போகுதா கீழே போகுதா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்குள்ளேயே இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல நிஜமாவே ட்ரேட் நடக்குதா? மார்க்கெட் இந்த விலையில ரொம்ப நேரம் தங்கி இருக்கா இல்ல தொட்ட உடனே திருச்சி ஓடுதா? புதுசா மக்கள் இங்க வியாபாரம் பண்ண வராங்களா? இந்த கேள்விகள் தான் உங்கள மார்க்கெட்டோட உண்மையான நாடி துடிப்பை புரிஞ்சுக்க வைக்கும். மார்க்கெட் ஒரு எண்களின் விளையாட்டு இல்ல, அது மனிதர்களோட உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா தெளிவுபடுத்துது. லாபம், நஷ்டம், பயம், பேராசைன்னு மனிதர்களோட உணர்வுகளால தான் இந்த ஏலம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. பங்கேற்றா என்ன ஆகும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எந்த ஒரு பயமோ பேராசையோ இல்லாத இயந்திரங்கள் மார்க்கெட்டை ஆக்கிரமிக்கும் போது இந்த விலை அப்படிங்கிறது மனிதர்களோட சம்மதத்தை குறிக்குமா அல்லது இயந்திரங்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிற ஒரு புது மொழியா அது மாறிடுமா? இது நிஜமாவே கொஞ்சம் சிலிர்ப்பா இருக்கு. உணர்வுகளே இல்லாத ஒரு மார்க்கெட் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய புதிர்தான். அடுத்த முறை மார்க்கெட்ல ஒரு பெரிய ஏற்ற இறக்கத்தை பார்க்கும்போது உங்க ஸ்கிரீனுக்கு பின்னால நடக்கிறது மனிதர்களோட பேரமா இல்ல இயந்திரங்களோட உரையாடலான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட இணைஞ்சிருந்து இந்த புதிய விஷயங்களை கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை பயனுள்ளதா மாத்தணும்னு நம்புறோம். இன்னொரு சுவாரஸ்யமான குறிப்புகளோட அடுத்த ஆழமான அலசல்ல நம்ம சந்திக்கலாம்.